ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான ஈஸியான ஒரு கேக் பண்ண போகிறோம். இதில் வந்து பேக்கிங் பவுடர் கிடையாது, ஓவனில் பண்ணல, கேஸ் ஸ்டவ்வில் பண்ணியிருக்குது, முட்டையெல்லாம் போடலை, தேங்காய் பூ வச்சு பண்ணியிருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சத்தான ஒரு கிழங்கு. எப்பவுமே அவிச்சு நம்ம சாப்பிடுவோம், இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா கிழங்கு அந்த தோலையெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சீவுறதுக்கு நல்லா வரும். அதனால சின்ன பீஸாக போட்டு இந்த கிழங்கு நல்லா எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு, இந்த நடுவில் வேர் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு, நம்ம கேரட் சீவுற சின்ன இதில் பண்ணுங்கள், பெருசில் பண்ணாதீங்க, சின்ன தொழிலில் பண்ணி நல்லா அவ்வளோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி எடுத்துட்டேன். 1 கப் கரெக்டாக எனக்கு வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். 1 கப் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுங்க. 1/4 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கோங்க. நல்லா அது கூட கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த தேங்காய், சீனி எல்லாம் நல்லா ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். நல்லா மிக்சிங் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு கேக் பண்ணுற டின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் நிறைய தட்டுகள் இருக்கும், அதில் வந்து நெய் தடவிட்டு அதை நல்லா போடுங்க. மாவு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே டூட்டி நட்ஸு போடுங்க. கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. நெய்யை விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து குக்கர் பாத்திரத்தை வச்சு பண்ணுறேன். நான் வந்து குக்கர் பாத்திரம்னா கொஞ்சம் அகலமான குக்கர் பாத்திரம் வச்சுப்பேன். நீங்கள் குக்கரில் வச்சு பண்ணும்போது கேஸ்கெட் போடாதீங்க, விசில் போடாமல் பண்ணுங்கள். தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வெளியே ஆவி எதுவும் போகாமல் மூடி வச்சுட்டு ஒரு எப்படி 30 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேக் வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள்.